OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இப்போ குக்பாட்டில் இப்போ 2-3 டிஷ்ஷஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. இப்போ அதில் எனக்கு என்னென்னா டு கெட் மை செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நான் இதை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக பண்ணுறீங்க வித் சப்போர்ட்டட் டீமோட பண்ணுறீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆர் திங்ஸ். பட் இதை நான் கொண்டு போய் வீட்டில் வச்சு இண்டிவிஜுவலாக நானோ ஒய்ஃபோ இல்லை குழந்தைங்களோ அவங்க இண்டிபெண்ட்டாக குக் பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக இருந்தால் தான் இந்த எனி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆர் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இது ஹவு யூசர் ஃப்ரெண்ட்லி, எந்த மாதிரி அடாப்டபிலிட்டி இருக்குது, எவ்வளவு விதமான டிஷ்ஷஸையும் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கணும். அல்ல அதுக்கு எந்த அளவுக்கு திஸ் எக்யூப்மெண்ட் திஸ் குக்பாட் இஸ் ஃபிட்டின் ஆகுது அப்படிங்கிறது ஐ வாண்ட் டு நோ. அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா அனதர் டிஷ்ஷு சொன்னாங்க, அது வில் ட்ரை டு see that. அதுக்கு முன்னாடி என்னுடைய கொஸ்டின்ஸ் என்னன்னாக்கா, இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ்லாம் இப்போது இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டில் ஆல் த டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ சஜஸ்டிங் டு ரெடியூஸ் ஆயில், ஃப்ரை இந்த மாதிரிலாம் ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வெதர் திஸ் குக்பாட் கேன் குக் ஆர் மேக் டிஷ்ஷஸ் வித்தவுட் ஆயில் ஆர் வித்தவுட் சம் ஃப்ரை அதெல்லாம் இருக்கிறது பண்ண முடியும்னாக்கா தட் மஸ்ட் பி அ வெரி யூஸ்ஃபுல் ஐட்டம் ஒன்லி. ஸோ எனிவே லெட் அஸ் see. இப்போ இன்னொரு டிஷ்ஷு ஒரு சைட் டிஷ் ஆர் சம் கிரேவி கைண்ட் ஆஃப் திங் பிளான் பண்ணுறாங்க இந்த வெஜ் மோடில். அது பார்க்கலாம் எப்படி அது ஹவு ஃபார் இட் இஸ் யூஸ்ஃபுல்ங்கிறது பார்ப்போம். ஐ திங்க் வில் கோ ஃபார் தட். இன்றைக்கி இதில் இப்போது சொன்னீங்கம்மா அந்த ஒரு சைட் டிஷ் மாதிரி வெஜிடபிளில் பண்ணலான்னு என்ன பண்ண போகிறோம் இப்போ? ஹவு வாட் இஸ் த மெனு? பூண்டு, கத்திரிக்காய், பிரட்டல். ஓகே. நம்ம பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா. சோ அத வச்சு தான் நம்ம கத்திரிக்காய்ல பண்ண போறோம். ஓகே. பார்க்கலாங்களா? எஸ் டெஃபினெட்லி. நம்ம ஓபன் பண்ணிடலாம். பண்ணலாம். ஓகே. as usual open எடுத்துடலாம். ஓகே. நான் ப்ராசஸ் ஈஸியாக இருக்குது, அது லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ. ஓகே ஃபைன். நம்ம பண்ண நம்மளும் நார்மலாக இப்போ குக்கிங்லாம் அப்படி தான் ஈஸியாக எஸ் அதே மாதிரி குக் பாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். வெரி குட். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாமா? இப்போ எனக்கு அதெல்லாம் பயமாக இருக்குது. அதாவது ஆயில்லெஸ் ஃபுட்டு எப்படி பண்ணலாங்கிறத நம்ம லேர்ன் பண்ணணும். இப்போ நம்ம கத்திரிக்காய், பூண்டு, பிரட்டல்ன்றனால தான் நம்ம ஆயில் பண்ணுறோம். ஓகே ஓகே. நார்மலாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணும்போது ஆயில் ஊற்றணுன்றது இல்லை. பண்ணலாம். ஓகே. லெஸ் ஆயில் இல்லாமல் பண்ணுறத ட்ரை பண்ணலாம். ஓகே. இது கருவேப்பிலை போடலாம். ஓகே. இது அப்படியே போட்டுடலாமா? ஓகே. ஸோ இதெல்லாமே உள்ளே ஃப்ரை ஆகிக்கும். ஃப்ரை ஆகிடும். பூண்டு 3 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ணது. ஓகே. பூண்டு எவ்வளோ வேணாலும் போடலாமா? 3 ஸ்பூன் சொல்கிறீங்க, இன்க்ரீஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நம்ம நிறைய போட்டுக்கலாம். ஸோ ஃபார் ஸ்பைசி. ஓகே. பச்சை மிளகாய். ஓகே. ஆனியன். வெங்காயம் 1 கப்பு. ஓகே. லைட்டா ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணானா ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிக்கலாமா? ஓகே. 1/4 கிலோ கத்திரிக்காய். ஓகே. சாப்டு. ஆமா, கட் பண்ணிடுவோம். நம்ம எப்படி வேணாலும் சைஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு. ஓகே. 3 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். மசாலா நம்ம வேற எந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்க்கு நம்ம வேற ஏதாச்சும் போடலாம். மிளகாத்தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாமா? இல்ல மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே போடலாம். ஓகே. நம்ம உள்ள எடுத்துக்கலாம். ஓகே. க்ளோஸ் பண்ணிடலாமா? இந்த டிஷ்க்கு வெண்ட் க்ளோஸ்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ க்ளோஸ் இருக்கு. நம்ம உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே. இப்போ மெனுல போய் நம்ம டைம் செட் பண்ணிடலாம். ஸோ மெனுல போயிட்டு வெஜ் மோட் வைக்கிறோம். ப்ளஸ் சிம்பிள் இருக்குங்களா, அதை அமுத்துனோம்னா வெஜ் மோட். ஸோ ஆன் பண்ண போதும். ஸோ அந்த ப்ரீசெட் டைம் அது இருக்கா? அதுக்கு ஆமாம் 2 மினிட்ஸ். ஓகே. வெஜ்னாலே உங்களுக்கு 2 மினிட்ஸ் தான். ஓகே. ஸோ ஆஃப் ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். இதில் இமீடியட்டாக பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இது அமுத்தலாம், இல்லைனா ரைட் லெஃப்ட் நம்ம திருப்பி விட்டுறலாம். ஸோ அது ரிலீஸ் ஆகுது. இப்போ ஆயாச்சு. ஆமாம். ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம்.
கத்திரிக்காய் நல்லா வெந்து அந்த சவுண்டே நல்லா ஆமாம் இதாகுது. எடுத்து நம்ம வெளில வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வச்சுக்கலாம். நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கத்திரிக்காய்லாம் அப்படியே அந்த கலர் மாறாமல் அப்படியே ஒரிஜினல் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டாலே கருப்பாயிடும். ஆமாம், இப்போ வந்து அந்த கலரும் கூட சேஞ்ச் ஆகலை, சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கீழே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல்லாம் நல்லா இருக்குது. நம்ம அந்த சாம்பார் பவுடர்லாம் போட்டோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து இப்போ நல்லா ஏற்கனவே இந்த மசாலாலாம் மேரினேட் பண்ணி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஈக்குவலாக வந்திருக்கலாமா? நம்ம தனித்தனியாக போட்டதுக்கு பதிலாக மிக்ஸ் பண்ணி கூட போடலாம் இல்லையா? இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி அப்புறமா கூட போட்டு வச்சிடலாம். கீழே மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த மசாலா போய் போடாத மாதிரி நம்ம போட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். நம்ம கீழே ஒரு லேயர் வெங்காயம் போட்டு ஆமாம், அதனால நல்லா வருது. சூப்பர். அந்த கத்திரிக்காயில் இருக்க அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து வருது. ஓகே, நல்லா மேரினேட் நல்லா ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இது வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து தடுக்கா போட்டுடலாம். ஓகே, நம்ம வந்து கடுகு இதெல்லாம் வந்து தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா? போட்டுடலாம். ஓகே, பூண்டு கத்திரிக்காய் பிரட்டல். ஓகே, நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி குக் ஆகிருக்கு பாருங்க, பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் ஆகுது. அந்த கலர் எந்த சேஞ்ச் ஆகாமல் அப்படியே கிடைக்குது. எஸ், அது இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட பாயில் ஆகிருக்கணுமோ கத்திரிக்காய்? அப்படி தான் இருக்கணுமா தெரியல. ஸோ கரெக்டாக தான் வெந்திருக்கும். நீங்கள் வெந்திருக்கும் பண்ணிட்டு பண்ணேன். ஓகே, ஓகே. பாயில் ஆகிருக்குது. பாயில் ஆகிருக்கு. நம்ம ஒரு கத்திரிக்காய் உங்களுக்கு வரும் இல்லைங்களா? அந்த கத்திரிக்காய் இதை பொறுத்து தான் இருக்குது. நல்லா வந்திருக்கு. கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்திருந்ததுங்களா? ஆமாம், நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் இன்னும் ஸ்லைஸ் பண்ணால் இன்னும் குறைவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணணும். இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கு. ஆமாம், உங்களுக்கு வேணும்னா மெல்லிசா கட் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிஷ்க்கு நாங்கள் வந்து கொஞ்சம் திக்காக தான் கட் பண்ணி. வெரி குட். இப்போ வந்து கத்திரிக்காய் அண்டு கார்லிக் பிரட்டல் அது பண்ணி பார்த்தோம். ஸோ டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் எனக்கு என்னன்னாக்கா ஸ்டில் ஐ ஃபீல் வித்தவுட் ஆயில் நல்லா அந்த பர்டிகுலர் வெஜிடபிளில் இருக்கக்கூடிய ஜூஸஸை வச்சு பாயில் பண்ணாக்கா இட் வில் பி மோர் ஹெல்த்தி. அஃப்கோர்ஸ் நியூ டிஷ் வி ட்ரைடு. இன்னும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் வி கேன் ட்ரை. அது வந்து பாசிபிள்னு தோணுது. இருந்தாலும் வந்து இன்னும் அது மாதிரி ஃப்ரை ஆயில்லெஸ் ஃபுட் அப்படின்னு போகும்போது இட் வில் பி அ மச் ஹெல்த்தி ஃபுட்டு. அது மாதிரி அதை இன்னும் டிஷ்ஷஸ் அதுக்கான ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் நம்ம ஃபார்முலேட் பண்ணோம்னாக்கா definitely it will be a very very useful for the people and a healthy one. I can say healthy one apart from all other things. It's a healthy one also. ஏன்னா அந்த வெஜிடபிள் அந்த கத்திரிக்காயெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குது. அந்த கலர் ஷேட் எல்லாமே அப்படியே இருக்குது. பட் இட் இஸ் பாயில்டு. அது ஒரு யூனிக் ப்ரிப்பரேஷனாக தெரியுது. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ.